கஷ்டங்கள்லாம் நீங்கணும், எதிரிகள் தொல்லை இல்லாமல் வாழணும், யம பயம் இல்லாமல் வாழணும், யாருக்குமே பயம் இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னா தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபடுறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை எப்படி வழிபடலாங்கிறத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். என் சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும். தேய்பிறை அஷ்டமி சிவபெருமானை வழிபடுறதுக்கு ஒரு உகந்த நாள். குறிப்பாக சிவபெருமானோட ருத்ர வடிவமான கால பைரவரை அந்த நாளில் வழிபடும் போது நம்ம கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும். அந்த நாளில் நம்ம பைரவரை வழிபடும் போது அவரோட முழு அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இதில் ஒரு சின்ன எளிமையான வழிபாடை நம்ம பண்ணும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும். குறிப்பாக கடன் தீரும், எதிரிகள் தொல்லை இருந்தால் தீரும். நான் இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கேன், அதில் எனக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கால பைரவரை வழிபடும் எதிரிகள் தொல்லை, கடன் தொல்லை இதிலெல்லாம் இருந்து அவர் நம்மளை விடுவிப்பார். ரொம்பவே சிறப்பான இந்த கால பைரவரை அதுவும் தேய்பிறை அஷ்டமியில் நம்மளோட கஷ்டங்களை சொல்லி வழிபடும்போது எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். குறிப்பாக பைரவர்லே நிறைய இது இருக்காங்க. ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்கும் போது செல்வம் சேரும். தொழில் செய்கிற இடத்துல அந்த ஃபோட்டோ மாட்டி வச்சு நம்ம வணங்கும் போது நல்ல லாபம் கிடைக்கும், நிறைய செல்வம் சேரும். அப்படி பைரவருக்கு ரொம்பவே பவர் இருக்குது. அதே மாதிரி அந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவருக்கு நம்ம செவ்வரளி மாலை வாங்கி கொடுத்து வழிபடுறது இன்னுமே சிறப்பு. நெய்வேத்தியமாக என்ன வைக்கலான்னா வடை மாலை சாத்தலாம், மிளகு சாதம் வைக்கலாம். இதெல்லாம் பைரவருக்கு வச்சு வழிபடும்போது ரொம்பவே சிறப்பு. பிராமணர்களுக்கு அன்னைக்கு நம்ம அன்னதானம் கொடுக்கறது ஏதாவது தானமாக கொடுக்கறது, உணவு தானமாக கொடுக்கறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நம்ம கஷ்டங்கள்லாம் தீரும். அதே பைரவருடைய வாகனமாகிய நாய்க்கு அந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் உணவளிக்கிறது, அதுவும் குறிப்பாக கருப்பு கலர் நாய்களுக்கு உணவளிக்கிறது இன்னுமே சிறப்பு. நாளில் வேறு எதுவும் பண்ண முடியாட்டியும் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அவரை நினச்சி நம்ம கஷ்டங்கள்லாம் தீரணும் நல்லா வேண்டிக்கிட்டு வழிபடும்போது கடன் தீரும், துன்பம் தீரும், எதிரிகள் தொல்லை தீரும், சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும். ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த வழிபாடை தவற விடாதீங்க. 25/9/2024 அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் 5:55 வரை இருக்குது. அதனால் நான் வழிபாடை பண்ணுறதுக்கு நாளைக்கு ரொம்பவே சிறந்த நாள். இந்த மாதிரி ஆன்மீக குறிப்புகளுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.